ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லோருமாக சேர்ந்து இந்த ஆராதனையை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரை சகல விதத்திலும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 55 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவரை கண்டடையத்தக்க சமயம், அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம், இந்த நேரத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்தி நமக்கு சமீபமாய் நமது ஆண்டவர் வருகிற வேளை. ஆகவே இந்த வேளையை நாம் வாழ்க்கையில் மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் மிகவும் நுட்பமாக, ஆழமாக, ஒரு நடுக்கத்தோடு, பயத்தோடு, ஆவியிலே நாம் உண்மை உள்ளவர்களாக அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளை. இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஏதோ இறங்கி வந்து நம்மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே தம்முடைய பரிசுத்த பரிவாரங்களோடு, தமது சேனை திரளோடு தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்து எல்லா விதத்திலும் நம்மை ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லா விதத்திலும் அனலூட்டி உற்சாகப்படுத்தி ஒரு எழுச்சியோடு ஆராதனையிலே பங்கு கொள்ளவும், அவருடைய வார்த்தையாகிய வசனம் எப்படி வானத்திலிருந்து மழையும் உறைந்த மணியும் கீழே வந்து அது செடியை வளர செய்கிறதோ அதை போல அவரது வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அவருடைய காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிற பொழுது அது நம்ம தீயிலே வந்து கிரியை செய்யும். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும், இந்த பூலோகத்திற்குரிய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும். அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வறுமையாக்கி தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திற்கு கீழே நாங்கள் வருகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு இந்த ஆராதனையின் மூலமாக இன்றைக்கு வந்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய வசனத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் எங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதித்த கர்த்தர் இதோ இன்றைக்கு நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை வேளையில எங்களோடு நடைபோடுகிறவர் இன்றைக்கும் வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க என்று உங்களை அழைக்கிறோம். அப்பா, எங்களோடு வந்து நீங்க நடைபோடுங்க. உம்முடைய புன்னகையை நாங்கள் பார்க்கணும். உம்முடைய ஆண்டவரே அந்த உருவத்தை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்களே வாங்க என்று உண்மை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வந்து உலாவுங்க, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் வரட்டும், உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே. ஆமாப்பா, நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறீர் தகப்பனே.
நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும்படி உடைய தலையை தாழ்த்துகிறீர் ஆண்டவரே. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். உம்முடைய நாமம் வாழ்க, உடைய அரசு வருக ராஜா. நீர் என்றென்றும் எங்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்தவராயிருக்கிறீர் தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தாவே உம் நாமம் வாழ்க ராஜா, உம் அரசு வருக ராஜா என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடும். வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, விண்ணந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா, விண்ணந்தையே உம் அரசு வருக ராஜா, விண்ணந்தையே உம் அரசு வருக ராஜா, விண்ணந்தையே. எல்லாம் சேர்ந்து வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா திசுயே என்னாலும் வெற்றி தருவீர். ஓ யெகோவா திசுயே என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருவீர். ஓ யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருவீர். வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா.
ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் என்னென்றும் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும் ஐயா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. ஓ உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. எல்லாம் சேர்ந்து உற்சாகமா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கண்களை நோக்கி இருக்குமா போல, வேலை நம்முடைய கண்கள் யாவும் நம்மை படைத்த நம்முடைய தேவையை சந்திக்கிற கர்த்தரை நோக்கி இருக்குமா? 121ஆம் சங்கீதத்தில் விதமாய் போட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காக்கிறார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்னைக்கும் காக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் நம்மை காக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்து நான் நம்பி இருக்கிற காரியம் எனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்த கண்டிடினும், நிலை மாறி புவிய கண்டிடினும், மலைகள் பெயர்ந்த கண்டிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே.
பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. அவர் நம்முடைய வலப்பக்கத்தின் நிழலாய் இருக்கிறார். நம்மை வலுவாமல் காக்க நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சூரியன் பகலிலே இரவின் சந்தலிலே எப்படி சேதப்படுத்தாமல் இருக்குதோ அதே போல அவர் நம்மை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம கண்ணை மூடணும். நம்முடைய கண்ணு முன்னாடி தெரிய வேண்டியது கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருவே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருவே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. வேதவசனம் விதமாக சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
யாவும் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் மங்கி எரிகிற திரியை ஒரு நாளும் அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே உமையை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. பரத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனாகிய தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு புத்தி சொல்கிற பரிசுத்தாவினவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒருவேளை புது பாடலா இருக்கலாம். நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். சொல்லுமா, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். எல்லாம் ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடும் உம் தடும்புகளா. எல்லாம் ஏசப்பா பார்த்து கேட்கலாமா, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு உம் தடும்புகளா. நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன். சொல்லலாமா, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன். எல்லா கரங்களை உயர்த்தி, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு உம் தடும்புகளா. ஓ என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு உம் வார்த்தைகளா. நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவனிடத்தில் சேருகிறவன் தாம் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வேலை கூட யார் யாருக்கலாம் உடல் சரீரத்தில் குறைவு இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, எல்லாரும் அவருடைய முகத்தை பார்த்து, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தெய்வம், என்னை இந்த வேலையில உங்கள்கிட்ட தர்றேன் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும், என்னை தொட்டு சுகமாக்கும். நீரே என் பரிகாரியாகிய தேவன், நீரே யெகோவா ராஃபா, நீரே யெகோவா ஷாலோம், நீரே யெகோவா ஈரே, நீரே யெகோவா ரூபா, நீரே யெகோவா நிசி. என் வாழ்க்கையில வெற்றி தரக்கூடியவர் நீர் ஒருவரே. மனுஷன் எனும்போதே பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே. அந்த வார்த்தை மீது என் விசுவாசத்தை வைக்கிறேன். நோடு கூட விசுவாச கடைசியா ஒரு விஷயம், நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். என்னை
சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு உம் வார்த்தைகளா, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு, என்னை சுகமாக்கிடு உம் தழும்புகளா, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன், நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன், எங்களை சுகமாக்கிடு, எங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கிடு, எங்களை சுகமாக்கிடு உம் வார்த்தைகளா, உடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சுகமாக்கிடு, நிறைவானது வரும்போது குறைவானது யாவும் எங்களை விட்டு போகவே ஆண்டவரே. எங்களை சுகமாக்கிடு, எங்களை சுகமாக்கிடு உம் தழும்புகளா, உம் வார்த்தைகளா, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன், நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரி ஞான தேவன். ஆமாப்பா, இந்த ஆராதனை விடல எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்தே வருகிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் பிரகாசம் அடைகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உமது கரங்களை ஒப்படைக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். செய்தியின் தலைப்பு பொருத்தனையின் ஆற்றல், the power and blessing of wow. இது ஒரு பெரிய முக்கியமான சப்ஜெக்ட். இந்த பொருத்தனை செய்யறதுல நம்ம ஸ்டாண்டர்டுக்கு செய்தா போதும். இந்த பொருத்தனையை எவ்வளோ பெரிய பொருத்தனையா நம்ம செய்கிறோங்கிறதுல நம்ம ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நிறைய பேர் எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தால் நாங்கள் இதை செய்வோம், எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா இவ்வளோ லட்சம் தருவோங்கிற மாதிரி இல்லை. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ ஸ்பிரிச்சுவல் திங். அந்த பொருத்தனை செய்கிறதுல ஆண்டவர்கிட்ட நம்ம எத்தனை கண்டிஷனாலும் போடலாம். நீங்கள் இதை செய்து இதை நிறைவேற்றி சுகப்படுத்தி ப்ரொமோஷனை கொடுத்து ஒரு வீடு வாங்க கிருபை செய்து ஒரு 7 காரியத்தை சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் இவ்வளோ செய்தீங்கன்னா உங்களுக்கு நான் தசம் வாங்க கொடுப்பேன், நீங்கள் கொடுத்த காசில் தசம் வாங்க கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் போதும். இப்போ இது எப்படி இருக்குன்னா, பாஸ்டர் ஒரு 100 ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு 10 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? ஏன்னா அவர் ஸ்டாண்டர்டு 100 ரூபா கொடுக்கலாம், நான் என் ஸ்டாண்டர்டு திருப்பி 10 ரூபா கொடுக்குறேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. இதுதான் பொருத்தனை, புரிஞ்சிக்க. அதனால் பாஸ்டர் வந்து ஜீவகுரலுக்கு 10,000 ரூபா ப்ராமிஸ் பண்ண சொல்கிறார். அப்படி இல்லை, யூ ப்ராமிஸ் ஃபார் 100 rupees. Your problem may be so great, so the money promised is not directly proportional to your problem. நான் சொல்கிற இந்த சத்தியம் வந்து பிப்ளிக்கல் சத்தியம், ஆழமான சத்தியம். அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பொருத்தனை வந்து பெரிய பொருத்தனையாக இருக்கணுங்கிறது இல்லை, உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற பொருத்தனையாக இருக்கும். அதுக்காக லட்சாதிபதி வந்து உங்கள் இன்லைன் லெட்டரில் நான் ஒரு பென்ஸ் கார் வாங்கினால் சாட்சி எழுதுவேன்னு சொல்லக்கூடாது. பட் டூ சம்திங் டு யுவர் ஸ்டாண்டர்ட், ரைட்? அதுதான் அந்த டீச்சிங். பொருத்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்கி இருக்கிற பிரச்சனை, இதுவரைக்கும் தீராத பிரச்சனை, தீராத நோய், அது இந்த பொருத்தனையினால் நீங்கும். இது டீப் பிப்ளிக்கல் டீச்சிங். லெட் அஸ்
read Psalm 50 verses 14 and 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எப்போ கூப்பிடணும்? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிரச்சனை ஆபத்து காலம், பொருளாதார தேவைகள் ஆபத்து காலம், நோயின் வேலை ஆபத்து காலம், பிறர் நம்மை தொல்லை கொடுப்பது ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மாறாத வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர் யூ. அப்படி டெலிவர் பண்ணோன்னா நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருந்ததுப்பா, தெரியல. பாஸ்டர் சொன்னார் பொருத்தனையின் மகிமை. அந்த பொருத்தனை நான் செய்தேன். அது எப்படி நடக்கும்னு சொன்னா, பொருத்தனை நீங்க செய்த உடனே ஆண்டவர் அதை இது பண்ணிடுவார். ஆண்டவர் பதில் தான் தந்துட்டாரே, இனி எதுக்கு அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் மகன் அப்சலோம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணான். அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணிட்டு உடனே கர்த்தர் அவன் வாக்கு கொடுத்த உடனே அவனுக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுத்தார், அவன் ஆசீர்வதிச்சார். ஆனா அவன் அந்த பிளெஸ்ஸிங்கை, அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் விட்டுட்டான். அதனால என்ன நடந்தது? he died. அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லை, கிடைக்கல. சோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியும் பொருத்தனையின் செகண்ட் பார்ட். முதல்ல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளா இருக்கு, இந்த நோய் இருக்கு, மருத்துவர் சொல்லிட்டாரு வாழ்நாள் முழுதும் இந்த நோயினால தான் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, இது மருந்து சாப்பிடணும், ஆனால் அந்த மருந்துக்கு பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு பக்க விளைவும் வேண்டாம், இந்த அறிகுறியும் வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பைபிளில் பொருத்தனை செய்தது யாக்கோபு. அவன் யாக்கோபு எப்படி பொருத்தனை செய்தான்னு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரைக்கும் இருக்கு. கவனமாக கவனிங்க. அதை வாசிக்கும் போது ஒன்று வாசித்த உடனே 1 2 அவன் பிரச்சனை எத்தனைன்னு சொல்லணும், 7 வரணும் குறைஞ்சது. ஸோ ஓகே, யூ ஹாவ் டு டெல் த நம்பர். 7 பிரச்சனை இருக்கு. அந்த 7 பிரச்சனையிலே என்னை இருந்து விடுவிக்கணும். அந்த விடுவிக்கிற பிரச்சனையில் என்ன தெரியுமா, இவன் பிரச்சனை பண்ற காலம் எப்படின்னு சொன்னா, அவங்க பிரதரே இவனை துரத்திக்கிட்டு இருக்கான், உயிருக்கு ஆபத்து, ஆதரவாளவர் இல்லை, அம்மாவின் செல்ல பிள்ளை, அம்மா விட்டு ஓடுறான். பெயர் சபாவில இருந்து பதன் ஆராமுக்கு போறான். பெயர் சபாங்கிறது இஸ்ரவேல்ல இருக்கு, பதன் ஆராம்ங்கிறது ஈராக்ல இருக்கு. இஸ்ரவேல்ல இருந்து ஈராக்குக்கு போறான். போற வழியில அவன் சொப்பனம் கண்ட இடத்துல அவன் ஒரு பொருத்தனை பண்றான் ஆண்டவருக்கு. பாருங்க, ரொம்ப கடினமான பொருத்தனை. அந்த பொருத்தனையில ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதுல நான் தசம்பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, தேவன் என்னோட இருந்து 1, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி 2, உண்ண ஆகாரமும் 3, உடுக்க வஸ்திரமும் எனக்கு 4, தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால், தகப்பன் வீட்டுக்கு வர செய்யணும், சமாதானத்தோட திரும்பி வர செய்யணும், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்படி 6 காரியம் செய்தாதான் நீங்க எனக்கு தேவன். என்ன பொறுத்தனை பார்த்தீங்களா? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது அடுத்த பாயிண்ட். நீங்க எனக்கு கொடுக்கிறது எல்லாத்திலையும் நான் உங்களுக்கு அதை 10ஆல வகுத்து நான் உங்களுக்கு தருவேன். நிறைய பேர் கணக்கில் வீக்கு. 13ல் 1 கொடுன்னு சொன்னா அவங்க கட்டாயம் தப்பு போடுவாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார், 10ல் 1 கொடு. உங்களுக்கு உள்ள தொகையில புள்ளியை இப்படி மாற்றி வச்சிங்கன்னா 10ல் 1 எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா தெரியாதா? கணக்கு தெரியாதவங்களும் மனக்கணக்கா தசம பாகம் எவ்வளோன்னு சொல்லலாம். அதனால யாக்கோபு என்ன சொன்னா, நான் இப்போ ஒரு கோலோடு தான் போகிறேன், ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் எல்ஸ். இந்த பக்கம் மரணம், அந்த பக்கம் மாமா ஏற்றுக்குவாரா, சாப்பாடு போடுவாரா, ஆதரிப்பாரா, டவுட். ஆனால் நீங்கள் தான் எல்லாம் செய்யணும். செய்தீங்கன்னா தான் நீங்கள் எங்கள் தேவன். இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் செய்துட்டு அங்கே ஒரு கல்லை நட்டி, இந்த கல் தான் சாட்சி, நான்
இந்த வாக்கு தத்தத்தை பொருத்தனையை செய்தேங்கிறதுக்கு சாட்சி என்னது? கல்லு. கல்லு பேசுமா? சாட்சி சொல்லுமா? சொல்லும். 20 வருஷம் முடிச்ச உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஞாபகம் இருக்கா நீ பொருத்தனை பண்ணது? பொருத்தனை பண்ணி ஒரு கல் வச்சல, அந்த இடத்துக்கு நீ புறப்படு அப்படின்னு ஆண்டவர் 20வது வருஷத்துல சொல்றாரு. 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனத்துல, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் யாக்கோபிற்கு 20 வருஷத்துக்கு முன்பு செய்த பொருத்தனையை மறக்காமல் ஞாபகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொருத்தனை செய்கிறவர்களுக்கு தேவன் அதை கம்ப்ளீட்டா ரிஜிஸ்டர் பண்றார். தேவதூதர்கள் பொருத்தனை பண்ணினவர்களுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். ஜெனிசிஸ் 31:11-13. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றே. யாக்கோபு செய்த பொருத்தனையை யாக்கோபுக்கு நினைவுபடுத்தும்படி அனுப்பப்பட்டான். என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே. பொருத்தனை செய்கிறவர்களுக்கு விரோதமாக யார் யார் என்ன செய்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் காண்கிறார். நீங்க பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நோய் தாக்குது, அந்த பொருத்தனையில நோயில எவ்வளவு அவதிப்படுகிறீங்கன்னு தேவன் காண்கிறார். பொருத்தனை பண்ணுகிறவர்கள் they come under the total observation of God. சீட் ஆஃபரிங் கொடுக்கிறது வேற, பொருத்தனை பண்றது வேற. பொருத்தனை என்பது ஆண்டவரோடு போடும் கான்ட்ராக்ட். God is a God of covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன், நாம் பொருத்தனையின் மக்கள். உடன்படிக்கையின் தேவனும் பொருத்தனையின் மக்களும் இணைந்தால் சாதிக்க முடியாது இல்லை. 13ஆம் வசனம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. பெத்தேலில 2 decades முன்னால தரிசனமான தேவன் அந்த இடத்துல அவன் செய்த அந்த பொருத்தனையை நினைவு கூறும்படி, நான் தான்ப்பா அந்த தெய்வன், ஏன்டதான் நீ பொருத்தனை பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். 20 வருஷம் முடிச்சிட்டு 21வது வருஷம் தேவன் சொல்றாரு, போதும்பா, உனக்கு நான் பிளஸ் பண்ணிட்டேன். பாத்தியா ஆடு மந்தை எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரே வருஷத்துல பெருசா இருக்குல்ல. ஏன் பெருசாச்சு? நீ பொருத்தனை பண்ணினதுனால பெருசாச்சு. அதனால இதை கூப்பிட்டுட்டு உங்க ஊருக்கு போ அப்படின்றாரு. அவனும் புறப்பட்டு போய் அவன் பொருத்தனையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் தாயார் ஹன்னா, அவங்க அம்மா ஒரு பொருத்தனை செய்தாங்க. எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க, பிள்ளையே இல்லை, நீங்க எனக்கு ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா அதை சந்தோஷமா வச்சு போத்தி செல்லமா வச்சு பாப்பேன்னு சொல்ல, குழந்தை தந்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்க ஆலயத்திலே கொண்டு விட்டுருவாங்க. எனக்கு குழந்தை கிடைச்சா போதும், இந்த அவமான சொல் எனக்கு தேவையில்லை. அதனால யாராவது இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்து ஒரு குழந்தைய பெற்றாங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு கோயிலில் கொடுத்துருவான்னு சொல்ல முடியுமா? 1 Samuel chapter 1 verse 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் ஒரு பொருத்தனை பண்ணா, என் மகனுக்கு முடிவெட்ட மாட்டேன், நசரேய விரதம் இருப்பார் என்று அன்னாள் பொருத்தனை பண்ணான். ஏலி தாத்தாவை அழைக்காத தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று பொருத்தனையின் மகனாகிய அவனை அழைத்தார். அதனால அவன் ஒரு பெரிய ப்ராஃபட்டான். சாமுவேலை விட பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. சவுல் ராஜாவுக்கு அவன் தான் ப்ராஃபட். செகண்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பொருத்தனை பண்ணுவார்கள். இத்தனை ஆடுகளை பலியிடுகிறேன், இத்தனை மாடுகளை பலியிடுகிறேன் என்று பழைய ஏற்பாட்டு பொருத்தனை அப்படி இருந்தது. த லைஃப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேல் மக்கள் தேவஜனம், அவர்களுக்கு பொருத்தனை என்பது தின வாழ்க்கையில் அத்துபடியான பரிச்சயமான ஒரு காரியமாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுளை விட்டு தூர போகிற கணவனாக இருப்பார், மகனுக்கு மரண தருவாயில் ஒரு நோய் வரும்,
அப்போ ஒய்ஃப் சொல்லுவாங்க, காட்லி ஒய்ஃப், நீங்கள் வந்து கோயிலுக்கு வரதில்லை, நான் மாத்திரம் போயிட்டுருக்கேன், ஆண்டவரை தேவனை ஏற்றுக்கொள்வேன், கோயிலுக்கு வருவேன், நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன், பையன் சுகமாவான். அப்படி பொருத்தனை பண்ணதுனால, பையன் சுகமானதுனால தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று நிறைய பேர் வாழ்க்கையில் சாட்சி சொல்லியிருக்கிறது கேட்டிருக்கேன். வேத பாத்திரங்கள் பொருத்தனை பண்ணினதை பற்றிய சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எப்தா வந்து கீலேயாத் என்பவனுடைய மகன். கீலேயாத்தின் மனைவிக்கு பிறக்காமல் பரஸ்திரீக்கு பிறந்தவன் எப்தா, பராக்கிரமசாலி. எல்லாரும் வளர்ந்த பிறகு கீலேயாத்தின் மனைவியின் பிள்ளைகள் எப்தாவை பார்த்து, நீ பரஸ்திரியின் மகன், எங்களோட நீ உனக்கு உரிமை கிடையாது, எங்கள் வீட்டை விட்டு போன்னு துரத்திட்டாங்க. எப்தா பராக்கிரமசாலி ஆகிட்டு பல ரவுடிஸை கூப்பிட்டு போய் அங்கே போய் அடித்து இதை பிடுங்கிறது, ரொம்ப மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கான். எப்தாவுக்கு கடவுள் காமேஷ், அந்த காமேஷை வணங்கிட்டு தான் செய்கிற ரவுடித்தனத்துக்கும் காமேஷ் உதவி கேட்டுத்தான் இருந்தான். அந்த நேரத்தில் அம்மோனியர்கள் இஸ்ரவேலர்கள் மேல் படையெடுத்தார்கள். படையெடுத்த உடனே கீலேயாத் மக்கள் நினச்சாங்க, இவங்க அப்பா வச்ச அந்த பிரதர்ஸ் எல்லாம் நினச்சாங்க, நமக்கு எப்தா இப்போ வந்து தளபதியாக இருந்து அம்மோனியரோட சண்டை போட்டால் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னாங்க. உடனே இவன் போய் எப்தாட்ட போய் கீலேயாத் அவங்க அப்பா பிள்ளைங்க சகோதரர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக போய், எப்தா எங்களுக்கு தலைவனாக இருக்கு, தலைவனாக இருக்கு, இப்போ வந்துட்டிங்களா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது, நான் நல்லா வீட்டில் இருந்தபோது என்னைய துரத்தி அடிச்சிங்க, இப்போ என்ன செய்கிறீங்க, ஏன்ட்ட வந்துட்டிங்களா, இல்லைப்பா மன்னிச்சிருப்பா, நீ எங்களுக்கு தளபதியாக வச்சுக்கிறோம், இப்போமே ஜாயின் பண்ணிடுறீங்க தளபதியாக அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் தேவனை பற்றி சொல்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனை பற்றி எப்தாவுக்கு சொன்ன உடனே காமேஷ் தேவனுடைய வணங்குறதை விட்டுட்டு அவன் இஸ்ரவேல் தேவனை வணங்கி காமேஷ்ட போகாமல் இஸ்ரவேலின் தேவன்கிட்ட போகிறான். நான் இந்த அம்மோனியரை வெற்றி சிறந்து ஊருக்கு திரும்புகிற வேளையில் எனக்கு முன்னால் யார் வராங்களோ அவங்கள சர்வாங்க தகன பலியாக இடுவேன் அப்படின்னு சொல்கிறான். யார்கிட்ட பொருத்தனை பண்ணுறான்? இஸ்ரவேலின் தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணுறான். சில வேளைகளில் பொருத்தனை பண்ணுறது நமக்கு செலுத்த முடியாமல் போயிடும். இவன் பண்ண பொருத்தனை செய்ய முடியுமா? ஏன்னா இவன் திரும்பி வரும்போது வந்தது ஒன்லி ஒன் டாட்டர், எப்தாவின் மகன் வந்துட்டான். அப்போ என்ன செய்யறது? பலி செலுத்த முடியுமா? வேதம் என்ன சொல்கிறது? சங்கீத புத்தகம் 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதில் பொருத்தனை பண்ணினதில் நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? அதை தவறாம கொடுக்கணும். 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. பொருத்தனை என் மேல் இருக்கிறது. அந்த பொருத்தனையை செலுத்தினாதான் உன்னை விட்டு அது போகும். அந்த பொருத்தனையை செலுத்தினாதான் உன் பிரச்சனை தீரும். அப்பா செய்த பொருத்தனை பார்த்த சாலமனும் அவனுடைய வாழ்க்கையில் பொருத்தனைகளை செய்தான். எண்ணிறந்த பொருத்தனைகளை அவன் செய்தான். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். சமாதான பலி, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செய்தீங்கன்னா நான் சமாதான பலி செலுத்துவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். யாரு? சாலமன். ஆனா பண்ணல. ஒரு நாள் அந்த சமாதான பலியை செலுத்தினா, அதனால என்ன போட்டிருக்கு? இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். அந்த பொருத்தனையை நிறைவேற்றிட்டு ஆண்டவர்கிட்ட நான் இதை நிறைவேற்றினேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறான். பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை யாருக்குன்னு சொன்னா யோனாவுக்கு. இப்ப எங்க இருக்கான்? மீன் வயத்துக்குள்ள இருக்கான். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ஆண்டவரே நீங்க இந்த மீன்ல இருந்து விடுதலை பண்ணீங்கன்னா, என்னை நினிவேக்கு போய் சொன்னீங்கல்ல, நான் நினிவேக்கு போய் நீங்க சொன்னதை செய்வேன். பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு
உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். யோபு 22:25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீ உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் செவி கொடுக்கும் வேலை. யுவர் பொருத்தனை fixes an appointment with God. நம்ம பெரியவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அது மாதிரி நீங்கள் ஒன்று பொருத்தனை பண்ணீங்கன்னா யூ ஆர் ஃபிக்ஸிங் அன் அப்பாயின்மெண்ட் வித் காட். ஆண்டவர் வந்து டைமை பற்றி சொல்லும்போது அஞ்சு மிரக்கிள்ஸில் ஜீசஸ் எப்படி டைமை பிரேக் பண்ணதுனால எப்படி ஸ்பேஸை இடங்களை மேற்கொண்டார், அதுக்கப்புறம் எப்படி பிசாசை மேற்கொண்டார், பொருட்களை மேற்கொண்டார். When you break the law of time, you can break the law of matter. இது உங்களுக்கு புரியாது சொன்னதை, அதை நான் கொஞ்சம் விளக்கினா புரியும். When you break the law of time, you will be enabled to break the law of matter. இதை ஆண்டவர் எனக்கு சொன்னார். எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தையும் சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் யாருக்கும் சொல்லாத லா ஆஃப் மேட்டரை பிரேக் பண்ணலாம். லா ஆஃப் மேட்டரை பிரேக் பண்ணதுன்னா என்னது தெரியுமா? ஒரு இருக்கிற காரியத்தை இல்லாமாக்கலாம், இல்லாததை இருக்க செய்யலாம். இதான் லா ஆஃப் மேட்டர். கண்ட்ரோலிங் ஓவர் த லா ஆஃப் மேட்டர் இஸ் கேன்சலிங் எ மேட்டர் ஆர் கிரியேட்டிங் எ மேட்டர். ஒன்றை உருவாக்குறது, இருக்கிறதை இல்லாத போல் செய்கிறது. அது நம்ம தேவனே இருக்கிறது இல்லாத போல் அழைக்கிறவர். பிகாஸ் அவர் வந்து டைமை கண்ட்ரோல் பண்ணுறவர். டைமை பெருக்க முடியும், டைமை சுருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 1000 வருடம் என் பார்வையில் ஒரு நாளை போல் இருக்கு. 1000 வருடத்தை கம்ப்ரஸ் பண்ணி ஆண்டவர் ஒரு நாள் ஆக்கிடுவார். ஆக்க முடியுதுன்னு சொல்கிறாரு. தட் இஸ் அ லா ஆஃப் பிரேக்கிங் டைம். அதே மாதிரி ஒரு நாளை நான் 1000 வருடம் வரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஒரு நாள் 1000 வருடம் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அவர் தனிப்பட்ட நிலையில் ஃபுல்லாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? இத்தனை பேர் இருக்கிறீங்க, உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எத்தனை மில்லியன் மக்கள் இருக்காங்க. எல்லா மக்களுடைய எல்லா நேரத்து வாழ்க்கையும் ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறதுக்கு காரணம் he is controlling over the time. கர்த்தர் இன்று என்னை உங்கள் முன்பு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் 2 வாரமாட்டே இந்த டைமிங்கை பற்றி நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நேரங்கள் குறிக்கப்படுவதும் விரிக்கப்படுறதும். நானும் என் 2 சின்ன குழந்தைங்களும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரு கல்லூரியில் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு தெரியும் காலையில் எவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணுவோம். குழந்தைங்கள அனுப்புறது, வேலைக்கு போகிறது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த போன வாரத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, வேன் வர்றது 8 மணிக்கு வரும். 7:55 ஆயிடுச்சு. சாம்பார் தாளிக்கணும், பிள்ளைக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும், பிள்ளைக்கு ட்ரெஸ் போடணும், சாப்பாடு ஊட்டி விடணும், பேக் பேக் பண்ணி விடணும், அவனுடைய ஜெபத்தை சொல்லி அனுப்பணும். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் செய்ய வேண்டிய வேலை ஆனால் வெறும் 5 மினிட்ஸ் தான் இருந்தது. ஒரு செகண்ட் நான் கிச்சனில் பயத்தோட, ஆண்டவரே வேன் வந்துடும், ஃபஸ்ட்டு பிள்ளையை அனுப்பிட்டு அடுத்த பிள்ளையை அனுப்பணும், நான் காலேஜுக்கு கிளம்பணும். உண்மையாகவே நான் எப்படி, எனக்கு உதவியும் இல்லை. நீங்கள் அவனுடைய ஏஞ்சல் அனுப்பி இந்த 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி தந்துடுங்க. நான் விசுவசிக்கிறேன். நீங்கள் பாஸ்டர் மூலமாக 2 வாரமாக எங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கீங்க. இதை எனக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நியர்லி 4 மினிட்ஸில் எல்லாம் பட்டு முடிஞ்சுது. க்ளீனாக அவனுக்கு வேனில் ஏற்றி விட்டேன். சந்தோஷமாக அவன் ஸ்கூலுக்கு போனான். தேவனுக்கு கொடி நன்றி. பாஸ்டர் வந்து எனக்கு ப்ராஃபஸி கொடுத்தாங்க. இந்த மாதிரி உன்னைய வந்து நீ ஒர்க் பண்ணுற பேங்க்கில் சீஃப் மேனேஜராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையில் சொன்னதை இன்றைக்கி எனக்கு கரங்களால் நிறைவேற்றி தந்திருக்காரு. இது வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டஃப்பான போஸ்ட்டு. அதே மாதிரி கிடைக்கிறதும் ரொம்ப ஸ்ட்ரகிள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம்படிஷன் எங்கள் பேங்க்கில். எனக்கு வந்து நான் வந்து தகுதியாக ஆண்டவரே நான் ஒவ்வொரு தடவையும் கேட்பேன், என்னை வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க, எனக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல நான் தகுதியாக நான் கேட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்னை தகுதிப்படுத்தியிருக்கார் இந்த இடத்துல.
எனக்கு ப்ரேயர் பண்ண பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. நான் பாஸ்டரை பார்க்குறப்பெல்லாம் பாஸ்டர் வந்து என்னோட டார்கெட்காக நான் ப்ரே பண்ணுறனோ இல்லையோ அவர் நிறைய ஜெபிப்பார். மகன் வந்து எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணணும்னு ஜெபிச்சிட்டே இருப்பார். எனக்கு ப்ரமோஷன் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்னோட ரேட்டிங்கு, அந்த ரேட்டிங் இருந்தால் தான் வந்து நான் ப்ரமோஷனுக்கே எலிஜிபிள் ஆகுவேன். பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், நான் உனக்காக உன் கேஸை த்ரோன் ரூமில் எடுத்துகிட்டு போய் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு, ரைஷியஸாக இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரைஷியஸாக நடக்கணும் ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக வந்து இவளுக்கு நல்ல ரேட்டிங் நீங்கள் பண்ணி தரணும்னு சொல்லி ஜெபிச்சாரு. நான் ப்ரமோட் ஆகிட்டேன். எனக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிச்ச நம்ம பாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் வீக் வர்ஷிப் டைமில் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சாங்க்கு ஐ வாஸ் இன் ஆல்ஃபா லெவல். என்ன பாட்டுன்னு போச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அன்றைக்கி நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஜீசஸ் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே ஜீசஸ் பாஸ்டர் உட்காந்துருந்த சீட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படி போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் வந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, இப்படி இறங்குவாங்க, அப்படி போய் அந்த ரோ வழியாக போய் இப்படி வந்துடுவாங்க, இந்த சைடு வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், 3 ப்ராஃபிட்ஸ் வந்துட்டாங்க, 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, இப்படி இறங்கி அப்படி போவாங்க, அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க, எங்கள் சைடு வர்றதே இல்லை. ஸோ ஜீசஸ், ஐ தாட் இஸ் ஜீசஸ், ஐ எம் வெரி ஷுர். ஸோ ஜீசஸ் அப்படி தான் பண்ண போகிறாரு, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போகிறாருன்னு நினச்சா, சடன்லி ஹி வாஸ் பை மை சைடு, ஹோல்டிங் மீ, ஹகிங் மீ வித் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் என் கண்ணீர்லேருந்து இப்படி கண்ணீரை தொடச்சார். ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். தட்ஸ் நான் அந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ வீட்டுக்கு போய் என் பையன்கிட்ட சொன்னேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ராஃபிட் வரும்போதும் சொல்லுவேன், எல்லோரும் வராங்க, இங்கே இருக்கிறவங்க கூட கைட் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க அப்படியே போய்ட்டு அந்த ரோக்கு முடிஞ்சிட்டு இப்படி வந்துடுறாங்கன்னு. அப்போ என் சன்னு சொல்லுவான், நீங்கள் ஏன் ப்ராஃபிட் பற்றி யோசிக்கிறீங்க, ஜீசஸ் நம்ம சைடில் இருக்கார் அப்படிமா. ஸோ தட் டே ஐ பஸ் ப்ராக்டிக்கலி ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ கம்ஃபர்டபுள். அதை வந்து நான் உறுதிப்படுத்தணுன்றதுக்காக கர்த்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் வந்தீங்கன்றதை எனக்கு உறுதிப்படுத்துங்க. ஏன்னா மேபி என்னோட இன்ட்யூஷன் கூட இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ராஃபிட் வராங்க, அப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க, அதனால ஜீசஸ் இப்போ எங்கிட்ட வராரு அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் எனக்குள்ளே இருக்கலாம், அதனால நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த ப்ரீவியஸ் 2 days, லாஸ்ட் சண்டேக்கு முதல் 2 நாளும் ஆந்திராவுக்கு நான் ஒரு ஹீலிங் ப்ரேயருக்காக போயிருந்தேன். ஹீலிங் ப்ரேயர்னா எனக்கு இல்லை, அங்கே பார்க்கணுன்றதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக் பீப்புள். வந்து 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஸோ நான் கொஞ்சம் அனாயிட்டிங்கில் தான் இருந்தேன். முடிஞ்சிட்டு சண்டே மார்னிங் ராக்ஃபோர்ட்டில் வந்து இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு அன்னைக்கு கடவுள் கொடுத்தது வந்து ஐ கன்ஃபார்ம். அது ஒரு இது, ஏன்னா நான் போய் ப்ரேயருக்கு போயிட்டு வந்திருக்கேன், கர்த்தர் என்னோட வந்திருக்காருன்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் இட் பை யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் கடவுள் கேட்டேன். 2 நாளாக இங்கேருந்து போனதுக்கு அப்புறமும், சண்டேக்கு அப்புறம் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமும் ஐ வாஸ் ப்ரேயிங், கடவுளே எனக்கு உறுதிப்படுத்துங்க, நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்றத எனக்கு உறுதிப்படுத்துங்க, ஒருவேளை என்னோட இன்ட்யூஷனாக என்னன்றத உறுதிப்படுத்துங்கும் போது எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. It is Jesus. So it's not exaggerating. நான் இங்கேருந்து இறங்கி அப்படி பரத நான் கண்கூட பார்த்தேன். பார்த்துட்டு அதே மாதிரி இப்படி வந்தார். வந்துட்டு எப்படி என் பக்கத்தில் வந்தார் தெரியாது, பட் நல்லா என்னை இப்படி பிடிச்சிட்டு இந்த கையால் அப்படி ஸ்டைலாக அப்படி கண்ணீரை தொடச்சி விட்டார். தட் ஐ saw it. ஸோ கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் ஐ ஆல்சோ saw Jesus. That's the first time I saw Jesus. Jesus came there. And he came near to me and he hugged me and he kissed me and say, you are the I love you so much. Don't think வந்து இந்த மாதிரி things வந்து அங்கிளுக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்காத. I love everybody. If you have more desire, I will come and you can see me more clearly. And I'm started many visions. I'm moving in heavenly visions also. I thank God for all these things. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, பொருத்தனையின் ஆற்றலை பற்றி, எப்படி பொருத்தனை பண்ணினார்கள் என்பதை பற்றி நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியத்திற்கு இதைவிட சிறந்த நல்ல ஊழியம் ஏதாவது இருந்தால்
அந்த ஊழியத்திற்கும் ஒரு பொருத்தனை செய்து உங்கள் பிரச்சனைகளை தேவனுடைய பாதத்தில் வைத்து, கர்த்தாவே இந்த பிரச்சனைகளெல்லாம் நீக்கினால் நான் இந்த பொருத்தனையின்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள். நிறைவேற்ற முடியாது என்று நினைத்தீர்கள் என்றால் பொருத்தனை பண்ண வேண்டாம். இந்த ஊழியம் ஒரு நல்ல நிலம். இதில் விதைக்கிறவர்கள் 100% பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே I make an appeal to global audience as well as to our church audience. Pledge for the problem of your life. The stagnation shall be removed. When you come to the end of your finance, heavenly treasuries will open at that point. You will enjoy financial blessing. For your financial blessing, உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, பிரச்சனைகள் நீங்குவதற்காக, இந்த நிகழ்ச்சியின் கேட்ட வசனத்தின் அடிப்படையில் பொருத்தனை செய்து உங்கள் பிரச்சனை நீங்கி பொருத்தனையின் பலனை அனுபவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பொருத்தனை பண்ணுகிற உங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கி விடுதலையின் தேவன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிலுவையின் அடியில் சிந்தின இரத்தத்தில் மூழ்கிட வந்தேனையா. சிலுவையின் அடியில் சிந்தின இரத்தத்தில் மூழ்கிட வந்தேனையா. உன் தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்குமையா. உன் தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்குமையா. சிந்தையின் பாவங்கள் போக்கிட சிரசினில் முள்மூடி அணிந்தனரோ. சிந்தையின் பாவங்கள் போக்கிட சிரசினில் முள்மூடி அணிந்தனரோ. முட்களால் சிந்தின இரத்தத்தாலே, முட்களால் சிந்தின இரத்தத்தாலே சிந்தையை பரிசுத்தம் ஆக்கிடுமே. சிந்தையை பரிசுத்தம் ஆக்கிடுமே. சிலுவையின் அடியில் சிந்தின இரத்தத்தில் மூழ்கிட வந்தேனையா. திறக்குள்ள இதயத்தை கழுவிட மீட்டியால் இதயம் பிளந்தனரோ. திறக்குள்ள இதயத்தை கழுவிட ஈட்டியால் இதயம் பிளந்தனரோ. மாசிலாம் திரு இரத்தத்தாலே
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நினைப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென். கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், இயங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே.
மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.